அன்பார்ந்த தமிழக மக்களே, உங்கள் அனைவருக்கும் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி அமைப்பின் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். சமீபத்தில் உச்சநீதிமன்ற கேன்டீனில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு அங்கே இருக்கிற கேன்டீனில் சைவ உணவு தான் வழங்கப்படும், அசைவ உணவு வழங்காது, அதே போல் வெங்காயம் பூண்டு சேர்க்கப்படாத உணவுகள் தான் வழங்கப்படும் அப்படின்னு அந்த கேன்டீன் நிர்வாகம் அறிவிச்சிருக்கு. இது அங்கே இருக்கிற வழக்கறிஞர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்தியா என்பது ஒரு மத சார்பற்ற நாடு. அப்போ இப்படியாப்பட்ட நிலையில் ஒரு மதத்தினுடைய கருத்தையோ ஒரு மதத்தினுடைய விழாவையோ மற்றவர்கள் மீது திணிப்பது என்பது மிகவும் மோசமானது. அப்போ இதை எதிர்த்து அங்கே உள்ள சுப்ரீம் கோர்ட்டு வழக்கறிஞர் சங்கம் அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வழக்கறிஞர் தலைவருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நவராத்திரி விழாவில் சைவ உணவு தான் வழங்கப்படும் அப்படி என்ற முடிவு என்பது இனிமேல் இந்த வரலாற்றிலே இந்த மாதிரி கிடையாது. இப்போ தான் இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி அறிவிப்பு என்பது மிகப்பெரிய எதிர்காலத்தில் மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும். அவங்க தங்களுக்கான ஒரு முடிவை எடுத்தால் மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி தான் இது போகும். அப்போ ஒரு மதத்திற்கான சுதந்திரம், ஒரு விழாவுக்கான நிகழ்ச்சினா அது யார் அதில் எடுக்கிறாங்களோ அவர்கள் தனியாக உணவு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவாங்க, போய்ப்பாங்க. அதுக்காக நீங்கள் மொத்த கேன்டீன்லையும் வெங்காயமோ பூண்டோ கலக்காமல் சைவ உணவு தான் மட்டும்தான் தருவோம், அசைவ தரமாட்டோம்னு சொல்கிறது எந்த வகையிலுமே சரி கிடையாது அப்படின்னு அங்கே உள்ள உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அங்கே வழக்கறிஞர் தலைவருக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் சில எதிர்க்கட்சிகளும் இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ அதன் பிறகு அந்த கேன்டீன் நிர்வாகம் தான் தன்னிச்சையாக முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்து இப்போ அந்த கேன்டீனில் இந்த உத்தரவை ரத்து பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இப்போ இந்தியா என்பது ஒரு மத சார்பற்ற நாடுன்னு சொல்லப்படுவதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அப்போ அப்படி சொல்லப்படக்கூடிய இடத்துல ஒரு மதத்தினுடைய நிகழ்வாக இதை அனுமதிப்பது சரியாக இருக்குமா? அது மட்டும் இல்லாத இப்போ நீங்கள் ஒரு இஸ்லாமியர் பண்டிகை, ஒரு கிறிஸ்துவருடைய பண்டிகை, அது உச்சநீதிமன்றத்தில் உள்ள கேன்டீனில் அதை நீங்கள் அனுமதிக்க முடியுமா? அப்படி ஏற்றுப்பாங்களா? அப்படின்னா முடியாது. அப்போ இந்து மதம் என்பது பெரும்பான்மையான மதம், அப்போ அவர்கள் சொல்வதுதான் முழுமையானது, அப்போ அதை மட்டும்தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்கிறது ஏற்பதல்ல. இது மட்டும் இல்லை, ஏற்கனவே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவருடைய வீட்டில் விநாயகர் சதுர்த்தியில் சமீபத்தில் நடந்த நிகழ்வு. அங்கே என்ன நடந்திருக்கு? விநாயகர் சதுர்த்தியில் அவங்களுடைய சந்திரசூட் மனைவியும் அழைத்தது என்ற பேரில் பிரதமர் மோடி போயிட்டு விநாயகர் சதுர்த்திக்கு அங்கே தீப ஆராதனை எடுத்து அங்கே பூஜை செஞ்சுருக்காங்க. ஒரு நீதிபதி என்பவர் இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்கக்கூடியவர். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு சாதி மதம் பாராமல் நாங்கள் தீர்ப்பு வழங்குகிறோம், எதற்குமே பயப்பட மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு நாட்டினுடைய பெரும்பான்மையான மதமாக இருக்கக்கூடிய அந்த திருவிழா நாளில் நாட்டினுடைய பிரதமரும் பொதுவானவர் தான். ஆனால் அவர் அழைச்சிட்டு வந்து விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு பூஜை செய்வது எந்த வகையில் சரியாக இருக்கும்? அப்போ இவருடைய நோக்கம் என்னென்னா, இந்துத்துவா என்ற தத்துவத்தை, இந்துத்துவா என்ற கருத்தியலை உயர்த்தி பிடிக்கணும், எல்லாருக்குமானவர் நாங்கள் கிடையாது என்பது தான் அவங்க சொல்கிறாங்க.